எண்ணம் போல்தான் வாழ்க்கை. ஒருத்தருடைய எண்ணங்கள் தான் அவங்களையும் அவங்க வாழ்க்கையையும் செதுக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். ஒருத்தருடைய எண்ணங்கள் எப்படி வாழ்க்கையையும் வாழ்கிற முறையையும் மாற்றும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது எப்படிங்கிறத இந்த ஒரு குட்டி கதை மூலம் பார்க்கலாம் வாங்க. பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையத்தில் தினம் தினம் அதிகப்படியான மக்கள் வந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க. பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்க அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு மனிதர் மட்டும் ரொம்ப கிழிஞ்ச அழுக்கு நிறைந்த சட்டையை போட்டுட்டு அங்கே பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார். அவருடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையானது தான். காலையில் வருவார், ஓரமாக அமர்ந்து பிச்சை எடுத்துட்ருப்பார். யாரும் காசு கொடுத்தா வாழ்த்திட்டு அப்படியே அமர்ந்து பிச்சை எடுப்பார். சாயங்காலம் ஆகிடும். மறுபடியும் எழுந்து பக்கத்தில் மூடி இருக்க கடைகளுக்கு முன்னாடி போய் தங்கிடுவார். காசு கிடைச்சா சந்தோஷமாக வயிறு முட்டை சாப்பிடுவார். இல்லைன்னா பேசாமல் அங்கே குழாயில் இருக்க தண்ணீரை குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவார். மறுபடி காலையில் கடைகள் திறக்கிறதுக்கு முன்னாடியே எழும்பி பிச்சை எடுக்க கிளம்பிடுவார். இவரோட வாழ்க்கை முறை இப்படியே தான் போகுது. ஆனாலும் ஒரு நாள் கூட அவர் அந்த வாழ்க்கை முறையிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். இப்படியே நாட்களும் கடந்து போகுது. ஒரு நாள் எப்போவும் போல அமர்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அந்த பக்கமாக ஒரு திடகாத்திரமான ஒரு பெரிய மனிதர் கோட் ஷூட்டெல்லாம் உடுத்தி கையில் ஒரு பெட்டியோட பேருந்து நிலையத்தை நோக்கி பிளாட்ஃபார்மில் வேகமாக நடந்து வந்துட்டுருக்காரு. அந்த மனிதரை பார்த்ததும் இந்த பிச்சைக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, இவர் பெரிய பணக்காரர் போல, இன்றைக்கி நிறைய காசு கிடைக்கும்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளாலேயே சந்தோஷப்பட்டுட்டு அவர் பக்கத்தில் போய், ஐயா, உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி எனக்கு பண்ணுங்களே அப்படின்னு யாசகம் கேட்குறாரு. உடனே அந்த மனிதர் இவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, அதெல்லாம் சரி, நான் எப்போவுமே ஒரு தொழில் செய்கிற மனிதர், நீங்கள் எவ்வளோ காலம் இங்கே பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவர் சொல்கிறாரு, ஐயா, எனக்கு விபரம் தெரிஞ்ச காலத்தில் இருந்தே நான் இங்கே பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் ஒரு வியாபாரி, நான் எதையாவது உங்களுக்கு கொடுக்கணுன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் எதையாவது எனக்கு கொடுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு காசு கொடுத்தா அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்விக்கு பிச்சைக்காரரிடம் எந்த பதிலுமே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா, நானே பிச்சை எடுத்துட்ருக்கேன், உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி இருந்தால் பண்ணுங்க ஐயா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அதுக்கு அந்த வியாபாரி, நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஒரு வியாபாரி, ஆதாயம் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஒரு விஷயத்தை செய்யவும் மாட்டேன். நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறேன்னா அதுக்கு பதிலாக நீ ஏதாவது எனக்கு தரணும். நீ தரமாட்டேன்னு சொல்கிற, ஆனால் நீ இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் கொடுத்ததே இல்லை போல, நல்லா வாங்கியே பழகிட்ட போல. முதல்ல யாருக்காவது எதையாவது கொடுத்து பழகு, அப்போ தான் நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவ அப்படின்னு போகிற போக்கில் காசு எதுவும் கொடுக்காம பிச்சைக்காரர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. என்னடா இது, பிச்சை கேட்டது ஒரு குத்தமா, காசும் கொடுக்காம இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே. அவர் சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதான், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நானும் எல்லாருக்கிட்டேயும் உதவி பண்ணுங்கன்னு வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன், இது வரைக்கும் யாருக்கும் எதுவுமே பண்ணதில்லை அப்படிங்கிற அந்த விஷயமும் வியாபாரி சொன்ன வார்த்தைகளும் அவர் மனசை உறுத்த ஆரம்பிக்குது. அப்படியே தன்னை மறந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த யோசனையிலிருந்து அவருக்கு வெளியில் வரவே முடியலை. அவர் பாதையில் போகும்போதும் வரும்போதும் இதே யோசனையிலேயே இருக்கார். எதை கொடுக்கலாம், அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு வராரு. அப்போ தான் அவர் தினமும் நடந்து போகிற பாதை பக்கம் ஒரு காட்டு பகுதி, அங்கே அழகான சின்ன சின்ன பூக்கள் இருக்கதை கவனிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது. நமக்கு உதவுறவங்களுக்கு நாம் ஏன் இந்த பூக்களை பரிசாக கொடுக்கக்கூடாது? அந்த மலர்கள் ரொம்ப அழகாக இருக்குது, அதை பறித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பைக்குள்ளே இருக்க மலர்கள் எல்லாத்தையுமே பறித்து அந்த பைக்குள்ளே போட்டு எடுத்துக்கிட்டு வேகமாக பேருந்து நிலையத்தை நோக்கி போகிறாரு. அன்னைக்கு முழுவதும் தனக்கு யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் புன்னகையோட ஒவ்வொரு பூக்களை பரிசாக கொடுக்குறாரு. இவர் செய்கிற இந்த செயல் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம் யாசகம்தான் போடுறோம், ஆனாலும் அவர் புன்னகையோட எவ்வளோ பூக்களை பரிசாக கொடுக்குறார் அப்படின்னு அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமும் வருது. கொடுக்குறவங்க எண்ணிக்கையும் அதிகரிக்குது. இவர் இதை தினமும் செய்ய ஆரம்பிக்கிறார். பூக்களை வாங்குகிற மக்கள் அதை பத்திரப்படுத்தி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்ததும் அந்த பிச்சைக்காரருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது.
சிறிது காலம் போனதும் பூக்கள் இல்லாமல் போகிறப்போ மக்கள் யாசகம் கொடுக்கறதும் குறையுது. அப்போ தான் இவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. நாம் ஏதாவது கொடுத்தால் மட்டும்தான் மக்கள்கிட்ட இருந்து ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அப்படியே சில வாரம் போகுது. ஒரு நாள் எதர்ச்சியாக முதல்ல அவர் சந்தித்த அந்த வியாபாரி அதே பேருந்து நிலையத்துக்கு திரும்ப வாராரு. அவரை கண்டதும் இந்த பிச்சைக்காரருக்கு மிகவும் சந்தோஷம். ஏன்னா இவர் தானே அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது. உடனே ஓடி போய் அந்த வியாபாரிக்கிட்ட, ஐயா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. பதிலுக்கு அவரும், ஏன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதே அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பிச்சைக்காரர், ஐயா முன்ன ஒரு நாள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, அதை நான் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, உங்ககிட்ட காசு இருந்தால் தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த வியாபாரியும் ஏதோ ஒன்று செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாரு. அந்த பிச்சைக்காரர் பணத்தை வாங்கிட்டு கையில் இருந்த ஒரு அழகான மலர் எடுத்து பரிசாக கொடுக்குறாரு. அதை பார்த்ததும் அந்த வியாபாரிக்கு ரொம்பவே சந்தோஷம். பரவாயில்லையே, நீயும் வியாபாரியாக மாறிட்ட. எப்போ நீ மற்றவங்க கொடுக்குற பொருளுக்கு ஈடாக இல்லைனாலும் உன்னால் முடிஞ்சது திரும்ப கொடுக்கணும்னு நினச்சியோ அப்போவே நீ ஒரு நல்ல வியாபாரி அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரனின் கையை பிடிச்சி குலுக்கி வாழ்த்துக்களை சொல்கிறாரு. அதை பார்த்ததும் இவருக்கு ரொம்பவே சந்தோஷம். பிச்சைக்காரர் இதை எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா? வாழ்க்கையில் இப்படி ஒரு வார்த்தையும் கேட்டதில்லை, பாராட்ட பார்த்ததும் இல்லை. அந்த பிச்சைக்காரனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே போயாச்சு. வானத்தை பார்த்து பெல்லம்மா கத்தி சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இன்னையிலேருந்து நான் பிச்சைக்காரன் இல்லை, நான் ஒரு நல்ல வியாபாரி அப்படின்னு வாய் விட்டு பெல்லம்மா கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த நிமிஷம் முடிவு பண்ணுறாரு, இனி எந்த காரணத்துக்காகவும் பிச்சை எடுக்கவே கூடாதுன்னு. இப்படியே ஒரு வருடம் கடந்து போகுது. ஒரு வருடம் கழித்து அதே பேருந்து நிலையத்துக்கு அந்த வியாபாரி வராரு. அங்கே பேருந்து நிலையம் முழுவதும் பார்க்குறாரு. அந்த பிச்சைக்காரரை காணவே இல்லை. எங்கேயுமே இல்லையே, வேறு எங்கேயாவது போயிருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேருந்தில் ஏறி அமர்ந்து கொள்கிறாரு. அங்கே ஒருவர் சில வேலையாட்களுடன் வராரு. க்ளீன் ஷேவ் பண்ணி டை கோட்டெல்லாம் போட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக பேருந்து நிலையத்தில் வியாபாரியின் அருகில் அமர்ந்து கொள்கிறாரு. ஐயா என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த வியாபாரி, எங்கேயோ கண்ட மாதிரி இருக்குது, மன்னிக்கணும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்னையா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பேருந்து நிலையத்தில் தான் நான் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்ன வார்த்தைகளும் பாராட்டுகளும் என்ன இப்போ இப்படி மாற்றியிருக்கு. இன்றைக்கி நான் பூக்களை விலைக்கு வாங்கி அதை வெவ்வேறு இடங்களுக்கு ஏற்றுமதி செய்துட்ருக்கேன். இப்போ நான் ஒரு பெரிய பூ வியாபாரியாக மாறிட்டேன். வாங்குறத விட கொடுக்கறதுல தான் சந்தோஷம் அதிகம். இது எல்லாமே உங்களால தான் அப்படின்னு கைகளை கூப்பி கும்பிடுறாரு. அதுக்கு அந்த வியாபாரி அவரை கட்டி அணைச்சி, இது எல்லாமே உன்னோட உழைப்புக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன, 2 பேரும் பக்கத்தில் அமர்ந்து பேருந்தில் பேசிக்கிட்டே பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் எண்ணங்கள் மிகவும் முக்கியம். நம்மளை நாம் எப்படி பார்க்குறோங்கிறதுல தான் இந்த சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்கணுங்கிறது ஆரம்பமாகுது. அதனால் உங்களை பற்றி நினைக்கிற அனைத்துமே உயர்வானதாக இருக்கட்டும். இந்த காணொளி கதை பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாழும் வர வாழ்க்கை சந்தோஷமாக வாழுங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.